யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 46லிருந்து 48 வரையிலையும் இயேசு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலகமெங்கிலே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புவதற்கு அழைப்பு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஒவ்வொரு மனிதர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டான் என்றால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அளவு கடந்த நிம்மதி, அளவு கடந்த சமாதானம், அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையில் பயம் என்று ஒன்று இருக்காது. எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் ஒரு சூனியமாக தோணுதோ, ஒருவேளை எதிர்காலத்தை பார்த்து பயப்படுறீங்களோ, கலங்காதிருங்கள். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உங்களோடு கூட வைத்து நீங்கள் தேடி பாருங்கள். உடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். என் அன்புக்குரியலே, இந்த செய்தியை SMPM NGPM மிஷனரி இயக்கமாக இந்தியா முழுவதும் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே சுமார் 270 மிஷனரிமார் நம்ம தேசத்தின் 25 மாநிலங்களில் மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கே திரிபுரா வரையிலையும், தெற்கே கன்னியாகுமரி தொடங்கி வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலையும் 270 மிஷனரிமார் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் இந்த நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அதனுடைய கிருபை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இந்தியா முழுவதும் திரள் கூட்டமான மக்கள் பேப்டிசத்துக்கு வராங்க. புதிய புதிய கிராமங்களில் சபைகள் வருகிறது. கடந்த மாதத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 14 புதிய சபைகள், சுமார் 320 அதிகமான மக்கள் பேப்டிசம் எடுத்து நாங்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறிக்கையிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இந்தியாவிலேயும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக இணைந்து மிஷினரிகளை ஒரு 3000 ரூபா கொடுத்து அனுப்பி வைக்கலாம். ஒரு 600 ரூபா கொடுத்து ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அருமையானவர்களே, ஏராளமான ஏழை குழந்தைகள், அனாதை பிள்ளைகள் இருக்காங்க. அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் வட இந்திய ஊழியங்களுக்காக பயன்படுத்துகிறோம். ஹெட் ஆஃபீஸ் இலவசம். எங்களுடைய நிறைய காரியங்களுக்கு எங்களுக்கு நிர்வாக செலவே கிடையாது. அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற அவ்வளோ காணிக்கையும் பணித்தளத்துக்கு அனுப்புகிறோம். ஆலயம் கட்டுவதற்காக நீங்கள் அனுப்பி வைக்கிற காணிக்கைகள் ஆலயம் கட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம். ஆலயம் கட்டுங்க. அருமையானவர்களே, ஒரு ரிட்டைர்மெண்ட்லேருந்து ஒரு ஆலயம் கட்டுங்க. அருமையானவர்களே, சொத்து பிரிக்கும் ஒரு ஆலயம் கட்டுங்க. அருமையானவர்களே, வியாபாரியாக இருந்த ஆலயம் கட்டுங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. ஆமாம், தாவீது ஒரு ஆலயம் கட்டணும்னு நினச்சார். ஆனால் ஆலயம் கட்டுவதற்கான பொருளெல்லாம் சேகரித்து வைத்தார். அந்த சந்ததியை இன்னைக்கு வரைக்கும் வரை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமோஸ் 9:12 எழுதியிருக்கு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் எழும்ப கட்டுவேன், பிரகாசிக்க வைப்பேன். உங்கள் குடும்பத்தை 1000 தலைமுறை மட்டும் இந்த ஆண்டவர் பிரகாசமாக வைப்பார். ஆகவே ஆலயம் கட்டுவதற்கு முன்வாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9லிருந்து 11 வரதில் எழுதியிருக்கு, அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவருடைய நின்று, கலிலேயராகிய மனுஷர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து இந்த வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து எப்படி சென்றாரோ அப்படி மறுபடியும் வருவார் என்றார்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு முதலாவது இரட்சகராக வந்தார். இனி அவர் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிற ஆண்டவராக வரப்போகிறார். ஆகவே அருமையானவர்களே, இதுவே இரட்சணிய காலம். இப்பொழுதே மனம் திரும்பி இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்பின அனுபவம் இருக்கிறதாங்கிறத யோசித்து பாருங்கள். பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களாக இருக்கிறனால நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. டேவிட்னு உங்களுக்கு பேர் இருக்கிறனால டேவிட் கிடையாது. மனம் திரும்பின அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த அனுபவம் இருந்தால் மாத்திரம்தான் நான் பரலோகம் செல்ல முடியும். பாவ மன்னிப்பு நிச்சயம். இயேசுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து விட்டார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7, 8, 9 படி என்னுடைய எல்லா அக்கிரமத்தை அவர் எனக்கு மன்னித்து விட்டார் என்கிறது உங்களுடைய மனசாட்சியோட குற்றமில்லாத மனசாட்சியாக தூய்மையாக இருக்கணும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, 1983 வருஷம் இயேசுவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய இருதயம் புது இருதயமாக மாறி கூர்மையாகப்பட்டது. இன்றைக்கு வரையில் அந்த சந்தோஷம் இருக்கிறது. இன்றைக்கு போனாலும் நான் ஆண்டவரை சந்திப்பேன், அவரை முகமுகமாக பார்ப்பேங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழும்பணும்.
உங்கள் வீடு அப்படிப்பட்ட பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கணும். வீட்டில் துக்கம், கலவரம், ஒரு சூனியம் போல ஒரு நிலை இருக்கவே கூடாது. எல்லா சாபக்கேடுகளையும் இயேசு சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் ஜெயம் பெற்று மரணத்தை ஜெயித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் இருள் எங்கே என்று சொல்லி எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு எழுந்து விட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளவில்லை. அவருடைய நாமம் பொய் என்று சொல்லி உலக அளவில் அவரை முடக்குவதற்கு பல தீய சக்திகள் எழும்பினார்கள். அருமையானவர்களை, எந்தெந்த தீய சக்தி எழுப்பினார்களோ அவர்கள் மூலமாகவே இந்த உலக அளவில் ஆண்டவருடைய ராஜ்யம் இன்றைக்கும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அன்றைய யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை உலக பிரகாரமான அரசராக எண்ணி அவர் போகும் இடமெல்லாம் உடன் சென்றார்கள். நாமும் இந்த இயேசு இரட்சகரை சொந்த இரட்சகராக ஏற்று அவர் போகும் இடமெல்லாம் அவரோடு கூட போகணுமே தவிர வெறும் உலக பிரகாரமான மகிமை, உலக பிரகாரமான அந்தஸ்து இவைகளுக்காக மாத்திரம் செய்யக்கூடாது. என் அன்புக்குரியவர்கள், நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அருமையானவர்கள் உற்சாகத்தோடு வேலை செய்கிறதில்ல. பார்த்துக்குங்க, 42 வருஷம் ஆச்சு, எனக்கு இப்போ 62 வயசு ஆச்சு. பார்த்துங்க, இன்றைக்கும் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் குறைந்தபட்சம் இயேசுவுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி ஜெபிக்கிறோம், அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். பார்த்துக்குங்க, என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகள் அவர் வரும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. என்னுடைய தரிசன திட்டம் இந்தியாவில் ஒருவரும் நரகம் போகக்கூடாது. என் அன்புக்குரியவர்களை, குறைந்தது 1 கோடி ஆத்துமாக்களையாவது அருமையானவர்களே நம்ம பேப்டிசம் கொடுக்கணும். ஒரு அருமையானவர்களை 2030க்குள்ளே ஒரு 10,000 கிராமங்களையாவது சபைகள் உருவாக்க வேண்டும். இவருடைய தரிசன திட்டங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு எப்படி போனாரோ அதே போல் திரும்ப வருவார். வரும்போது கேட்பார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தானே, எல்லாரையும் பார்த்து கேட்பார். அதனால தான் நான் எல்லாரையும் சொல்கிறேன், ஆத்தும ஆதாய பண்டிகையில் ஈடுபடுங்க. நம்முடைய சம்பாத்தியங்கள் இருக்குல்ல, 10% நீங்கள் கர்த்தருக்குன்னு செலவு பண்ணுங்கள், அவ்வளோதான். மீதமுள்ளதை நீங்கள் வச்சுக்கோங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படி நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற காரியம்தான் நீங்கள் அவரை சந்திக்கும்போது உங்களோட அது நிற்கும். பார்த்துக்குங்க. ஆமாம், உங்கள் பேரில் இத்தனை ஆத்துமாக்கள் மனம் திரும்பியிருக்கு, இத்தனை பேருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆண்டவரால் சொல்லப்படணும். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், ஆகவே இந்த பூமியில் இருக்கும்போது ஆண்டவருக்காக எதையாயிலும் திட்டமிடுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி பரலோகம் போகும்போது அது கலிலேயா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? எல்லா கலிலேயர்களும் அங்கே கூடி வந்தார்கள். எருசலேமில் இருந்து அவர் மலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ என்ன வார்த்தை சொல்லப்படுது? கலிலேயராகிய மனுஷர்களே. ஏன் இந்த கலிலேயா என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் மரியாதைன்னு சொல்கிறாரு, நம்முடைய சீசர்கள் எல்லாரையும் கலிலேயாவுக்கு போக சொல்லும், நான் அங்கே அவர்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த சீசர்களை கலிலேயாவில் தான் முதல்ல சந்திக்கிறார். ஏன் இந்த கலிலேயாவுக்கு அவர் முதலிடம் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலிலேயாவில் அருமையானவர்களே கஷ்டப்பட்டவங்க உண்டு, பணக்காரங்க உண்டு, ஏழைகள் உண்டு, விபச்சாரிகள் உண்டு, வேசித்தனத்தில் இருக்கிறவங்க உண்டு, கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் எல்லாரும் உண்டு, நல்லவங்களும் உண்டு. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து யோவான் 1:29 படி உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எல்லா ஜனங்களுக்காக பாவ நிவாரண பலியாக அவர் பலியிடப்பட்டு அந்த மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே தான் என் அன்புக்குரியவர்களே, கலிலேயாவிலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இயேசு பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலனாகிய யோவான் பிரசங்கம் பண்ணினார். அவருடைய சீசர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அருமையானவர்களே, இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர் திறந்த வல்லமையில ஆழமான பற்றுறுதி கொண்டதுனால இந்த இயேசு எப்படி போவாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லி அந்த ஆழமான விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42-43 வாஸ்து பாருங்க, எழுதியிருக்கு. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலரோட உபதேசத்திலையும் ஐக்கியத்திலையும் அப்பம் புசிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுகிறதுலையும் உறுதியாக தரித்து இருந்தார்கள். எல்லாருக்கும் கர்த்தரை குறித்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களால் அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெற்றது. என் அன்புக்குரியவர்களே, 1ஆம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் மேலே பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். அருமையானவர்களே, ட்ராஜன் என்ற ஒரு அரசன் கிறிஸ்தவர்களையே உலகமெங்கிலும் இல்லாமல் பண்ணிவிடுவேன்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கு இருந்த ரோம சக்கரவர்த்தி சீசர் என்பவர் அருமையானவர்களே கிறிஸ்தவர்களுடைய உடம்புல மெழுகு பூசி அவங்க தலையில் தீ வச்சு அந்த உடல் அந்த மெழுகோடு சேர்ந்து எரியும் போது நடனமாடிக்கொண்டு வந்தவன் என்று சொல்லி சொல்வார்கள். அப்படிப்பட்ட கொடூரமாக கிறிஸ்தவர்கள் பொய் குற்றச்சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டாலும் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. என் அன்புக்குரியவர்களை, இந்த வளர்ச்சி எதன் அடிப்படையில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த அந்த உயிர்த்தெழுந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகள், உங்களுடைய அஸ்திபாரம் எதன் மேலே இருக்குங்கிறத சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ரோம சக்கரவர்த்தி ட்ராஜன்
இப்படி கிறிஸ்தவத்தை அழித்து விடுவேன், எங்கேயாவது கிறிஸ்தவர்களை பார்த்தா கொண்டு அவருடைய தலையாண்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அங்கே பாடல் சத்தம். அவனுடைய மனைவியும் ஒரே மகளும் இயேசுவை சத்தமாக ஆராதிக்கிறதை பார்க்குறான். ஐயோ, உலகத்திலேயே ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டு வந்தனே, என் வீட்டுக்குள்ளேயும் இந்த இயேசு வந்துட்டானே, அவங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி வாளை வீசும்போது அவங்க மக சொன்னாப்பா, இன்றைக்கு நீங்கள் என்னை கொன்றாலும் பரலோகத்தில் இயேசுவோடு எங்களுடைய கண்கள் திறக்கப்படும், இயேசுவோடு கூட நாங்கள் வாழ்வோம், எங்களை கொன்று விடுங்கள் என்று சொல்லும்போது அந்த ராஜன் அன்னைக்கு இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டானாம். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, லூ வாலஸ் என்ற ஒரு பெரிய பணக்காரர், எழுத்தாளர், அதோடு கூட ஒரு அட்வொகேட் பார்த்துக்குங்க, மெக்சிகோ நாட்டின் கவர்னராகவும் சிறந்த கலைஞராகவும் இருந்தார். அவர் என்ன சொன்னார்ன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர் தழவில்லை, அது ஒரு கற்பனை காவியம் என்று சொல்லி அவர் அதற்கான ஆராய்ச்சியாளர்களை நியமித்து கடைசியாக நிறைய பணங்களை செலவு செய்து எல்லா ஆராய்ச்சிகளையும் எடுத்து கடைசியாக எருசலேம் சென்று ரோமாபுரி சென்று அவர் சிலுவையிலே பாடுபட்ட இடங்கள், அடிக்கப்பட்ட இடங்கள், கடைசியாக உயிர் தெழுந்த அந்த கல்லறையை பார்க்கும்போது தான் அவருக்குள்ளாக ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஒருவேளை இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு தான் உண்மையிலேயே உலக இரட்சகரா என்று சிந்திக்க ஆரம்பிக்கும்போது எல்லா ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எடுத்து எழுதி, அன்புக்குரியவர்களே, அதை உலகத்தில் இந்த இயேசு கிறிஸ்து எப்படி 100% இவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டு விட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி பிற்காலத்தில் சுவிசேஷகனாக ஆண்டவருக்காய் மாறினானோ, லூ வாலஸ் என்பவர் தன்னுடைய பணங்களெல்லாம் செலவு செய்து எடுத்த எல்லா ஆராய்ச்சிகளையும் ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு இயேசுவுக்கு மகிமையாக, என் அன்புக்குரியவர்களே, அது உலகெங்கிலேயும் பரவி அதன் மூலம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேலே தான் இயேசு கிறிஸ்துவின் சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லும்போது, நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் பட்ரஸ், பேதுருன்னா உறுதியான கல், இதன் மேலே கட்டுற சபையை பாதாளத்தின் திறவுகோள்கள் மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். என் அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 9 நாளில் பாருங்கள், சவுல் இந்த திருச்சபையெல்லாம் பாழ்படுத்தி எல்லாத்தையும் உடைத்து நாசம் பண்ணி ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லாமல் பண்ணிடும்னு சொல்லி கங்கணம் கட்டி சுற்றி திரியும் போது இயேசு அவனை சந்தித்தார், புது மனிதனாக மாற்றினார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஒரு ஏக்க பெருமூச்சோட அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆதாமே, ஆதாமே என்று அழைத்தார் அல்லவா? அதே போல் ஆண்டவர் இந்த சவுலுக்கு அழைப்பு கொடுக்கிறார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? என் அன்புக்குரியவர், அன்றைக்கு இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து எழுப்பினான் சவுல். இந்த இயேசுவின் அன்பை நம்முடைய இந்திய நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன? என் அன்பானவர்களே, ஒரு மிஷினரியை நீங்கள் யோசித்து பாருங்கள், ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஒரு ஆதிவாசி குழந்தையை யோசித்து பாருங்கள், ஆலயம் கட்டுறதை யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்காக இந்த கடைசி காலத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறை மட்டும் தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களுக்காய் ஸ்தோத்திரம். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் எப்படி இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அவர் இரட்சகராக வந்தவர் 2வது முறையாக நியாயாதிபதியாக வருவார். நியாயாதிபதியாக அவர் வரும்போது அவரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்கும்படி, குறிப்பாக இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் யாராகிலும் நம்பிக்கை இழந்து போய் என் எதிர்காலமே சூன்யமாக இருக்க, நான் ஏன் இனி உயிரோடு இருக்கணும்னு சொல்லி யாரெல்லாவது புலம்பிகிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுடைய உயிர்த்தெழுந்த சமாதானம், உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை நிறைக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். உங்களுடைய காணிக்கைகள் அனுப்புவதற்கு வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP
005652.